என்னால இங்க அடிக்கடி வர முடியாதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. காசு வந்த உடனே இந்த சத்யாவுக்கு ரொம்ப தலைக்கணம் தான் ஏறி போயிடுச்சு. அதுவும் அவன் சம்பாரிச்சது கிடையாது, எல்லாம் மாமனார சொத்து தான். அதை வச்சுக்கிட்டே இவன் ரொம்ப ஆடிட்டு இருக்கான் திமிருல. அந்த நேரத்தில் அங்கே மீனாவும் முத்துவும் வராங்க. சத்யா பேசுகிறத பார்த்துட்டு அவங்க ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு சத்யா, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்டு இருக்கும்போதே, இல்லைக்கா இங்கே ரேகாவுக்கு வசதி பத்தலை, அதனால் நாங்கள் அங்கேவே இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ சத்யா முழுசாக அவங்க மாமனார் பக்கமே சாஞ்சிட்டான். காசு பணம் வசதியெல்லாம் பார்த்த உடனே இந்த சத்யா மொத்தமாக மாறி இருக்கான் பாருங்க. இப்போ முத்து கேட்குறாரு, நானும் உங்கள் அக்காவும் சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். உங்கள் மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து ரேகாவை கடத்திட்டு போயிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நானும் உன் அக்காவும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ ஏன் இப்படி மாறிட்ட சத்யான்னு கேட்குறாரு முத்து. உடனே சத்யா, ஆமாம், பெரிய இவர் சிஐடி சங்கர், அவங்க சிஐடி சகுந்தலா 2 பேரும் சேர்ந்து எங்களை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மரியாதையே கொடுக்காம கிளம்பி போயிட்டான் இந்த சத்யா.